ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரிகா ஸ்டைல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சில்க் த்ரெட் போல் ஒரு மாலை சாக்ஸ் கிளாத், அதாவது ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு பண்ண போகிறோம். சில்க் த்ரெட் வச்சு பண்ணும்போது அது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த சாக்ஸ் கிளாத் வச்சு பண்ணால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டைம் ஆகாது. அது மட்டும் இல்லை, இந்த சாக்ஸ் கிளாத் எல்லா கடைகள்லேயுமே ஈஸியாக கிடைக்கும். நாம் இன்றைக்கி எந்த ஜுவல்லரி டூல்ஸும் யூஸ் பண்ணாமல் எப்படி வீட்டில் இருந்துட்டு சிம்பிளாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உடனே நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம லாக்கெட் பண்ணலாம். லாக்கெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேன்வாஸ் கிளாத் இல்லைன்னா பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இது உங்ககிட்ட இல்லைன்னா மட்டும் நீங்கள் திக்கான க்ரீன் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி க்ரீன் கலர் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். ஆனால் இதில் ஸ்டிக்காக ரொம்ப டைம் எடுத்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகலை. அதனால் நீங்கள் பெஸ்ட்டு அந்த பேப்பர் கேன்வாஸ் இல்லைன்னா கேன்வாஸ் கிளாத் யூஸ் பண்ணுறது தான். இப்போ இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் கிளாத் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதில் சென்டர் ஸ்டோன் வைக்கணும். அதை சுற்றி பால் செயின், அதை சுற்றி ஸ்டோன் செயின். இதை ஃபஸ்ட்டு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அளந்து எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் அளந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபெவிக்ரைல் எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டோனை வச்சுக்கோங்க. அதை சுற்றி பால் செயின், அடுத்து அதை சுற்றி ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கரெக்டாக பார்த்து வச்சதுக்கப்புறமா இதை காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இந்த மாதிரி 2 கிளாத் எடுத்துகிட்டு அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க சென்டர் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி இந்த மாதிரி கோன் ஷேப்பில் உள்ள ஸ்டோனை ஃப்ளவர் ஷேப்பில் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லா கடையிலையுமே இப்போ அவைலபிளாக இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு திரும்ப இதையும் காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கேன்வாஸ் கிளாத் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எதுவும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாமே இந்த ஃப்ளவர் ஷேப்பில் எல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். இந்த மாதிரி பேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஐப்பின் வைக்கணும். ஐப்பின் வைக்கிறதுக்காக நான் திரும்பவும் ஒரு க்ரீன் கலர் கிளாத் எடுத்துகிட்டு அதில் ஐப்பினை சென்டரில் வச்சு கம் அப்ளை பண்ணி அது இதில் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதையும் காய வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இப்போ லாக்கெட் ரெடி பண்ணியாச்சு. இனி பீட்ஸ் ரெடி பண்ணணும். பீட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய ஹோல் உள்ள பீட்ஸை எடுத்திருக்கேன். அடுத்து இந்த சாக்ஸ் கிளாத் எடுத்துக்கணும். இந்த சாக்ஸ் கிளாத் ரொம்ப நைஸாக தான் இருக்கும். இப்போது இந்த பீட்ஸை சாக்ஸ் கிளாத்துக்குள்ளாடி வச்சுட்டு ஒரு எண்டில் முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த முடிச்சு அந்த ஹோல் உள்ள சைடு இருக்கிற மாதிரி பார்த்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம திரும்பவும் இதே மாதிரி பண்ணணும். இப்போது சாக்ஸ் கிளாத்துக்கு உள்ளாடி வச்சு பண்ணாமல் வெளிப்புறமாக வச்சு பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் திக்காக டார்க்காக நமக்கு கிடைக்கும். இதுவும் அதே சைடில் இல்லைன்னா அந்த ஹோல் இருக்கிற பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சு போட்டுட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சாக்ஸ் கிளாத்தில் நமக்கு 2-3 நெக்லஸ் தாராளமாக பண்ண முடியும். இதோட விலையும் 7 இல்லைன்னா 8 ரூபாய் தான் ஆகும்.
நான் இன்றைக்கி 12 பீட்ஸ் இப்படி பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு ஹைட்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடி வந்து எப்படி எடுக்கணும்னா எவ்வளோ பீட்ஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு 2 வளம் எடுத்திருக்கேன். அந்த லாக்கெட், திரும்ப ஒரு எக்ஸ்டென்ஷன் கயிறு, அடுத்து ஃபெவிக்ரைல் ஒட்டுறதுக்காக திரும்ப இந்த மாதிரி கொஞ்சம் நூல் த்ரெட், ஜுவல்லரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம கோர்த்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லாக்கெட் உள்ளே போட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த லாக்கெட் வந்து இங்கேயும் அங்கேயும் நகராமல் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஒரு கோல்டன் பீட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த மூடி இருக்குல்ல அதோட மேல் பக்கமாக இதுக்குள்ளாடி போடணும். நெக்ஸ்ட் இந்த பீட்ஸ் போடுறதுக்காக அதோட எண்டை வந்து கட் பண்ணாமல் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிசர் இல்லைன்னா ஏதாவது வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஊசி எடுத்து அதில் கோத்துக்கோங்க. கோத்துட்டு இந்த ஊசியில் தான் நம்ம இப்போது இந்த பீட்ஸ் வந்து உள்ளே போட போகிறோம். இப்படி உள்ளாடி போட்டுக்கோங்க. பீட்ஸ் உள்ளாடி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மூடியை எடுத்து கீழ்ப்பக்கமாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பீட்ஸ், திரும்பவும் அந்த மூடியை வந்து மேல் பக்கமாக போட்டுருங்க. அடுத்து பீட்ஸ், அடுத்து திரும்பவும் அந்த மூடி, அதை வந்து கீழ்ப்பக்கமாக போட்டுருங்க. திரும்பவும் பீட்ஸ், இப்படி கண்டினியூஸாக 6 பீட்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 6 பீட்ஸையும் கோத்து முடித்ததும் கொஞ்சமாக கோல்டன் பீட்ஸ் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கோல்டன் பீட்ஸை வந்து உள்ளே கோத்து எடுத்துக்கோங்க. இப்போ கோல்டன் பீட்ஸ் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த ஒரு வளையத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அந்த வளையத்தில் தான் நாம் வந்து எக்ஸ்டென்ஷன் கயர் அட்டாச் பண்ணணும். அதுக்காக இந்த வளையத்தை போட்டுட்டு நம்ம முடிச்சு போட்டுற வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃபெவிக்ரைல் எடுத்துட்டு அந்த மூடி இருக்குல்ல அந்த மூடியை வந்து இப்படி ஸ்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம வந்து முடிச்சு போட்டது வெளியே தெரியாமல் இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்குது. அதுக்காக இப்படி ரெண்டு பக்கமுமே நீங்கள் இந்த ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ஸையுமே ஸ்டிக் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து முடிச்சு போட்டுற வேண்டியது தான். நான் இன்றைக்கி எந்த ஜுவல்லரி டூல்ஸும் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஜுவல்லரி டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த எண்டில் இருக்க ஊசி எடுத்துட்டு ஒரு பீட்ஸை மட்டும் விட்டுட்டு ரெண்டாவது பீட்ஸில் இப்படி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு அந்த வளையத்தை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த ரெண்டாவது பீட்ஸை சுற்றி 2 முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. முடிச்சு வந்து சீக்கிரமாக கலண்டுரும். அதனால நம்ம திரும்பவுமே அந்த த்ரெட்டை வந்து ஊசியை ரிமூவ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பீட்ஸுக்குள்ளாடி திரும்பவும் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் 2 முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வளையத்தில் வந்து எக்ஸ்டென்ஷன் கயரோட ஒரு எண்டை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப்ஸை வந்து அடுத்த சைடும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த சைடும் பண்ணி முடித்தாச்சு. இப்போது எக்ஸ்டென்ஷன் கயரோட நெக்ஸ்ட்டு எண்டை வந்து இந்த வளையத்தில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போது அழகான சாக்ஸ் கிளாத் நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி விதவிதமாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸு மேட்சான கலரில் பண்ணி அசத்துங்க. நான் ஒரு பிங்க் கலர்லையும் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். அதோட லாக்கெட் வந்து சில்க் த்ரெட்டில் தான் பண்ணியிருக்கேன்.
இப்போது டபுள் கலர்ஸ்லேயும் சாக்ஸ் கிளாத் கிடைக்கிறது. ஸோ உங்களுக்கு சாரீ வந்து டபுள் கலரில் இருந்தால் நீங்கள் அதே மாதிரி டபுள் கலர் சாக்ஸ் கிளாத் வாங்கி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு ப்ராஜெக்டில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.